இப்போது இது வெள்ளாங்கோயில் பப்பாளி காட்டுலிங்க. நீங்கள் இப்போ டிராக்டர் ஓட்டுனீங்களே, இதில் எவ்வளவு மண்புழு இருக்குது, என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? தெரியல. இப்போ நெட்சர்ப்புன்ட்டு ஒரு கம்பெனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நெட்சர்ப்புன்னு ஒரு கம்பெனியில் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுனால தான் இந்த மண்புழு இருக்குது. எவ்வளோ மண்புழு இருக்குங்க? உங்கள் பேர் என்னங்க? லோகேஷ். லோகேஷ். எவ்வளோ மண்புழு இருக்குங்க லோகேஷ்? இப்போ நான் ஓட்டின பக்கம் பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே மண்புழு இல்லைங்க. இங்கே வந்து ஓட்டினதில் பார்த்தீங்கன்னா நிறைய மண்புழு இருக்குது. சரி, எவ்வளோ ஏக்கரை ஓட்டியிருப்பீங்க இந்த 6 மாதத்தில்? ஒரு 6 மாதத்தில் டெய்லி ஒரு ஏக்கரை ஓட்டுவீங்களா? ஒரு 100-200 ஏக்கரை ஓட்டியிருப்பீங்க. இந்த 200 ஏக்கராவில் காடு அல்லது மற்ற பக்கம் எல்லாம் ஓட்டியிருப்பீங்க. இந்த அளவுக்கு மண்புழு கிடையாது. மண்புழுவோ பார்க்கல. ஆமாங்க. சரி. அதான் சார், இந்த மண்புழு உற்பத்தி பண்ணுறதுக்கு காரணமே நம்ம நெட்சர்ப் கம்பெனியினுடைய ஆர்கானிக் உரம் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு 22 வருஷமாக இந்தியா பூராமே இந்த கம்பெனி இதைத்தான் சொல்கிறானுங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆர்கானிக் பிஸ்னஸ் தான் இது. ஆனால் நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் கெமிக்கல் போட்டு மண்ணை கெடுத்துட்றாங்க. அப்புறம் காய் வரல, பலன் இல்லைன்னா அது கண்டிப்பாக இருக்காது. இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து செய்யுங்க, நீங்கள் சொல்லுங்கள் இந்த காட்டில். அதுக்காகத்தான் வந்து இந்த பாருங்கன்னா பப்பாளி மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த 3 வருஷம் ஆகி தெளிவாக இருக்குது. மண்புழு எங்காச்சும் இருக்கா காட்டலாம்? இல்லை மூடிட்டிங்களா? நான் இப்போ தண்ணி கட்டுற போது நிறைய மண்புழு இருக்குது. இப்போ ஈரம் குறைஞ்சதுனால தான் மண்புழு மேலே கொஞ்சம் கீழே இருக்குது. இப்போ மண்புழு எல்லாம் உழவு ஓட்டினார், மூடிட்டார். நிறையா இருக்குங்க. எல்லாம் ஆழமாக இருக்கிறதுனால ஆழமாக போயிடுச்சு. சரிங்க சார், தேங்க்யூ.